எல்லோரிடமும் திறமை இருக்கின்றது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் வெற்றியின் ரகசியமே மறைந்து கிடக்கின்றது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று சித்திரை மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமையில் உன் அப்பன் உன்னோடு பேச வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த கந்தனை உணர்கின்ற பிள்ளைகள் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுது தன் அப்பன் தன்னை தேடி வந்தாலும் என்னை உதாசீனம் செய்து விட மாட்டார்கள். ஒரு நொடி பொழுதிலும் என்னை விட்டு விலகிவிட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் குழந்தையை, எந்த ஒரு விஷயமும் தன் மனதில் என்னவென்று உறுதியாக நினைவில் கொண்டவர்களுக்கு வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கண்களில் காண்பித்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய இன்றைய சிறு சிறு முயற்சிகள் ஒவ்வொன்றும் நாளைய மிக பெரிய வெற்றியினுடைய ஆணி வேர்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. மற்றவர்களைப் போல சிறந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. நேற்று இருந்த உன்னை விட இன்று இருக்கின்ற நீ மிகவும் சிறப்பு வாய்ந்தவன் என்று உனக்கு தெரிந்தால் போதுமானது. நேற்று எடுத்து வைத்த முயற்சிகளை விட இன்று ஒரு அடி அதிகமாக நான் செய்திருக்கிறேன் என்று நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, தனக்கு உதவ யாரும் இல்லை, தான் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் தனக்காக இருக்கிறேன் என்பதனை உணர்ந்தவன் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வாழ்க்கையின் வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நாம் அடுத்தது என்னவென்று நிச்சயமாக யோசிக்க வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது. நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் அணு அணுவாக ரசித்து அதன்படி வாழ பழக வேண்டும். யாரையுமே அவ்வளவு எளிதில் நம்பிவிடக்கூடாது. நம்பி ஏமாந்து போவதை விட நம்பாமல் கிடைத்தது போதும் என்று இருப்பதுதான் நல்லது என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, பிறந்து விட்டோம் என்று சொல்லி கடமைக்காக யாருமே இங்கு வாழக்கூடாது. இனிமேல் நாம் பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழ்க்கை ஒரு முறைதானே என்று சொல்லி இந்த ஒரு முறை கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நம் வரலாறு பல தலைமுறைக்கு பேச வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதனைகளை புரிய நீ தொடங்க வேண்டும். என் குழந்தையே, இன்று மனிதர்களின் கைகளில் இருந்து மிக பெரிய ஆட்டத்தை காண்பித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் பணம். என் குழந்தையே, செலவு போக சேமிப்பு யார் செய்கிறார்களோ அதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது, செலவுக்கு போக சேமிப்பு செய்யக்கூடாது, சேமிப்பு போக செலவு செய்ய வேண்டும். சேமிப்புக்கென்று ஒரு தொகையை எடுத்து எப்பொழுதும் ஒதுக்கி வைத்துவிட்டு மீதமுள்ளதை நீ செலவு செய்யலாம். ஏனென்றால் இங்கு யாரும் உனக்காக அள்ளித்தரப் போவது கிடையாது. உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் உன் கைகளில் வைத்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே பணம் உள்ளவனை மதிப்பதும் பணம் இல்லாதவனை தூக்கி எறிவதுமாகத்தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் எப்படி பிழைத்து கொள்ள வேண்டுமோ அப்படி பிழைத்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும். எல்லா நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் எதற்கும் கலங்காமல் இருந்து விட்டால் அது போதும். வாழ்க்கையில் நல்ல முடிவுகள் எல்லாம் ஒருவருக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல அனுபவங்களில் இருந்துதான் பிறக்கின்றது. நல்ல அனுபவங்களோ தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதற்கு இரண்டு வழிதான். ஒன்று, உன்னுடைய பிரச்சனைகளை அடுத்தவரிடத்தில் சொல்லக்கூடாது. 2, அடுத்தவர்களினுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளில் ஒருபொழுதும் தலையிடக்கூடாது. இதை புரிந்து கொண்டாலே போதும், இந்த வாழ்க்கை நீ விரும்பிய நிம்மதியை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும். பணம், பதவி, புகழ் இன்றைக்கு வரும், நாளைக்கு செல்லும். அதனால் யாரிடமும் நாம் தகுதி பார்த்து பழகக்கூடாது. மற்றவர்கள் என்ன செய்கிறார்களோ அது தவறு என்று தெரிந்த பிறகு அந்த தவறை நீ ஒருபொழுதும் செய்து விடாதே. தவறுகளை ஒப்புக்கொள்கின்ற தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழி என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை ஒருவருக்கு இருந்து விட்டால் நிச்சயமாக நீ எதையெல்லாம் விட்டு கொடுக்கிறாயோ அதுவெல்லாம் ஒரு நாள் தானாகவே உன் அருமை தெரிந்து உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே விடை தெரிந்து எழுதச் செல்வதுதான் தேர்வு. விடை அறியாமல் எழுதி கொண்டிருப்பதுதான் இந்த வாழ்க்கை. அதனால் என்ன நடந்தாலும் தெரியவில்லையே என்று பதறாமல் சற்று ஆற அமர யோசித்து ஏதாவது ஒரு பதில் இதற்கானது நமக்கு கிடைக்கும் என்று நீ நம்பும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. விழுந்து விடுவோமோ என்ற பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்காமல் விழுந்தாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையில் தடுமாற்றம் என்ற ஒன்று இருக்காது. எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் நமக்கு மிகுந்த கஷ்டத்தோடு தான் இருக்கும். ஆனால் அதை செய்ய செய்ய இவ்வளவுதானா, இதற்கா நாம் பயந்தோம் என்பது போன்ற உன் எண்ணங்கள் மாறிவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்தோமானால் நமக்கு பயம் வந்து விடுகிறது. அதனால் எதையும் அதிகமாக யோசிக்காமல் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி கடந்து போய்கொண்டே இரு. நிச்சயமாக நீ நினைத்ததை விடவும் அது எளிமையானதாகத்தான் உனக்கு இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் போராட்டம் எதுவரையிலும் இருக்க வேண்டும் தெரியுமா? இவனால் இதை செய்ய முடியாது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ, இதை எப்படி செய்தாய் என்று உன்னை பார்த்து சொல்லும் வரை உன் போராட்டம் இருக்க வேண்டும். என் குழந்தையே, ஒருவரின் பார்வையில் நீ தவறானவராக சித்தரிக்கப்பட்டால் நிச்சயமாக நான் அப்படித்தான் என்று கூறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடு. யாருக்கும் உன்னை நிரூபித்து நீ இங்கு சாதிக்கப் போவது ஒன்றும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் ஒருவரினுடைய முயற்சி மட்டும் ஒருபோதும் வீண் போகாது. இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அது கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கை சில நேரம் வாழத் தெரியாதவர்களோடு சேர்த்து வாழத் தெரிந்தவர்களையும் தண்டித்து விடும். ஆனால் இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வரும் பொழுது நீ எதிர்கொண்டு மீண்டு வந்து விடுவாய். இதைவிட சந்தோஷமாக இருந்தவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனதிற்கு பிடிக்கும் வரைதான் ஒரு விஷயம் பொக்கிஷமாக தெரியும். இல்லை என்றால் அது குப்பைதான். பொருட்கள் மட்டுமல்ல, சில உறவுகளும். மனதிற்கு பிடித்த விஷயங்களை உன்னுடையதாக மாற்றிக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகு. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான்.
வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.